பசங்களா ஷாப்பிங் போகலாம் வரீங்களா? ஆண்டி நாங்களும் வரோம்மா. நிச்சயமா நீங்களும் வரீங்களா? ஷாப்பிங் போயிட்டு வரலாம். இல்ல நான் வரல. நான்சியோட அப்பா வரேன்னு சொன்னாரு. அவர் விட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன் நான். பீச்சுக்கு போகிறோம்மா? ஜாலி ஜாலி. அப்பா எப்பமா வராரு? நாம பீச்சுக்கு போகிறோம். அம்மா எனக்கு அங்கே போனால் எனக்கு காலிஃப்ளவர் வச்சு பகோடா வாங்கி தரணும்மா, ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், அப்புறம் பொம்மைலாம் வாங்கி தரணும். நான் மண்ணில் தண்ணியில் ஜாலியாக விளையாட போகிறோம்மா. இது வரதுனா ஒரு கண்டிஷனு, நீங்கள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்களை பீச்சுக்கே இட்டுட்டு போக மாட்டேன். நான்சி அம்மா, இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. நான்சி அம்மா, நான் இன்னைக்கு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? நம்மளுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. அவங்க பர்த்டேவை சிறப்பாக கொண்டாடணும். நம்மளுக்கு வருஷம் வருஷம் பர்த்டேவை சிறப்பாக கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி நாமளும் பண்ணணும் இந்த வாட்டி. கொடுத்து வச்ச கமலா, அவள் பொண்ணு பேர் எவ்வளோ பர்த்டேவை சிறப்பாக சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் இருக்குங்களே எதுவுமே நினைக்காதோ. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் உங்கள் பர்த்டே சிறப்பாக கொண்டாடிடலாம். இப்போ எங்கள் அம்மா வருவாங்க, அவங்களுக்கு எப்படியே சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும். அத்தை சர்ப்ரைஸ் சூப்பராக கொடுத்துடலாம். டைம் இல்லாதனால சின்னதாக நான் பலூன் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த பலூனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊதி அங்கேயும் இங்கேயும் வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இட்டுட்டு வந்து கண்ணை கட்டிட்டு கேக் வச்சு நம்ம ஊத சொல்லுவாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கும்ல, எங்கள் அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கள்ல. நீ போய் பலூனை எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஊதி வச்சிருவோம். அத்தை இங்கே பார்த்தீங்களா, நான் கலர் கலராக பலூன் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் இத்தனை பலூன் வாங்கி வச்சுருக்கேன். சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு ஊதி சீக்கிரம் நம்ம எடுத்து வச்சுருவோம். சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாவே போதும். எங்கள் அம்மா வந்தோடனே கண்ணை கட்டி கேக்கு ஊத வச்சுருவோம். நான்சி, சோனு, மீனு, டேய் பப்ளு, எல்லோரும் வாங்கடா, பலூன் ஊதுங்கடா சீக்கிரம். பலூன் ஊதி அங்கேயும் இங்கேயும் வைப்போம், வாடா. ஒரு வழியாக பலூன் ஊதி முடிச்சாச்சு. பாருமா, கலர் கலராக சூப்பராக இருக்குல்ல. அம்மா அதில் ஜிகினாலாம் போட்டு ஒரு வத்தி வச்சு கொடுத்து உடைய வச்சா ஜிகினாலாம் கொட்டும். சூப்பராக இருக்குல்லம்மா. ஜிகினாலாம் வச்சு உடைச்சா சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் ஒன்று, ஜிகினாலாம் கேக்கில் பட்டதுன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான். அத்தை அத்தை, எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. நான் எங்கள் அம்மாவை இட்டுட்டு போய் நான் கண்ணை கட்டி இட்டுட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே கேக்கெலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைங்க. ஒழுங்கா கண்ணை கட்டிட்டு வா. அம்மா வந்துட்டாங்களே. அம்மா அம்மா, எப்பம்மா வந்த? நான் இப்போதாம்மா வந்தேன். எங்கம்மா சோனுவை காணா? சோனு விளையாட போயிருக்காம்மா. உனக்கு இருமா, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். கண்ணை கட்டுங்கம்மா. என்னது, கண்ணை கட்ட போறீங்களா? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு, இருட்டா இருக்கு பாரு. எங்கம்மா இட்டுட்டு போற மீனும்? நான்சி, அந்த மெழுகுவத்தி எடுத்து வச்சு அதை வத்தி பிட்டியால் ஏற்றி விடுமா. ஆண்டி, ஏற்றிட்டேன். ஒரு வழியா ஏற்றியாச்சு. இப்போ அம்மாவுடைய கட்டை அவுத்து விட வேண்டாம். அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? கண்ணெல்லாம் வலிக்குதுமா, சீக்கிரம் அவுருங்கம்மா. என்னம்மா சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க? அம்மா அப்படியே இருமா, இதோ கண்ணை அவுக்குறேன். ஆடி, கண்ணெல்லாம் வலிக்குதுமா. என்னது இது? நான்சி அம்மா, பப்ளு அம்மா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ, என்னது இது? கேக்கெலாம் வாங்கி வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? எனக்கு அதே மறந்து போச்சு, வேலை பிஸியில். அம்மா ஊதுங்கம்மா, எங்கள் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சுருக்கல. உன் பர்த்டேவை எப்படிமா நாங்கள் மறக்க முடியும்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. எல்லாருக்கும் கொடுங்கம்மா. நீங்கள் மட்டும் வருஷம் வருஷம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களே, அதனால தான் இந்த வருஷம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேம்மா. அம்மா விஷ் யூ ஹாப்பி பர்த்டேம்மா. காட்டுங்கம்மா, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்குமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பசங்களா. ரொம்ப நன்றி பசங்களா. நான்சி அம்மா, பப்ளு அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு.